ரட்சிக்கப்படுதல் வேறு, பரிசுத்தாவியை படுதல் வேறு. இரண்டு தனித்தனி நிகழ்வா இல்லை ரட்சிக்கப்படுதல் தான் பரிசுத்தாவியை பெறுதலும் ஒன்றா? இதை குறித்து பேசுங்க. அதாவது சமீப காலமாக ஒரு 50 வருட காலமாகத்தான் ரட்சிக்கப்படுதல் என்கிற அந்த சத்தியத்துல இப்படி ஒரு வித்தியாசமான போதனை வந்திருக்கிறது. அதாவது ரட்சிக்கப்படுதலின் போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் என்கிறது கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் வேறொரு அனுபவம், ரட்சிக்கப்படுதல் வேறொரு அனுபவம். இந்த ஒரு போதனை சமீப காலமாக ஒரு 50 வருடம் வைத்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் இதை பற்றினதான தெளிவான சத்தியத்துல தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஏன் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்திருக்கிறது? வேத ஆகமத்தில் இருக்கக்கூடியதான சில வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டதனுடைய விளைவு ரட்சிக்கப்படுதல் வேறு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் வேறு என்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ முதல்ல நாம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கான அடையாளங்கள் என்ன? இப்போ நீங்க சொன்ன மாதிரி உருளுதல், பெறலுதல் அதெல்லாம் நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் ரட்சிக்கப்படுதல்னா என்னன்னே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அடிப்படையே தவறாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுதல் உதாரணமாக ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சேவ்டு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். சாதாரண தமிழ் வார்த்தை காப்பாற்றப்படுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அதை தான் ரட்சிப்பு. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அந்த 31, 32 இந்த வசனங்கள் எல்லாமே இதை குறித்து பேசக்கூடிய ஒண்ணுதான். இப்ப ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம விடை காண வேண்டி இருக்கிறது. உதாரணமாக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் ஆவியினாலே மறுபடியும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும், அங்க ஆவியினாலே மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது என்கிற ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த வசனத்திற்கு முழு விளக்கத்தையும் கொடுப்பது நம்மளுடைய நோக்கம் அல்ல. ஆனா அங்க ஒரே ஒரு வார்த்தை தெளிவாய் தெரிகிறது, பரிசுத்த ஆவியினால் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. அந்த வசனம் மிக தெளிவாக இருக்கிறது. இப்ப ரட்சிக்கப்படுதல் அல்லது காப்பாற்றப்படுதல் என்று சொன்னால் ஒருவன் எதிலிருந்து காப்பாற்றப்படுகிறான்? இப்படி ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? எதிலிருந்து அவன் இப்ப ஒருத்தர் வர்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டேங்க. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களா? இல்லைங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எந்த அடிப்படையில ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க? அதாவது காப்பாற்றப்பட்டீர்கள்னா எப்படி காப்பாற்றப்பட்டீங்க? இங்கேயே குழப்பம் இருக்கு. ஏன்னா ஒருவன் பரிசுத்த ஆவியினால் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது என்று சொல்லும் பொழுது நீங்க எந்த அடிப்படையிலே உங்களை ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள்? ரட்சிக்கப்படுதல் என்று சொன்னால் அதற்கு வேதம் அதற்கு இணையான வார்த்தையாக பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. மறுபடியும் பிறக்குதல், இதுவும் ஒரு வகையில ரட்சிக்கப்படுதல் என்பதற்கான இணையான ஒரு வார்த்தை தான். born again believer, I am a born again believer. ஏன்னா மறுபடியும் பிறக்குதல் என்று ஒன்று இல்லாம ஒரு மனுஷன் எப்படி தன்னை ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியும்? சோ உங்களுக்கு சில வேத வசனங்களை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவன் ஆவியினாலே மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்து மறுபடியும் பிறக்குதல் என்கிற ஒன்றை குறித்து பார்க்கும் பொழுது நாம நிச்சயமா பரிசுத்த ஆவியானவரால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். அதுக்கு பல வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு நான் எதை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன்னா, இந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை குறித்து பேதுரு எழுதுகிறார். நீங்க பாருங்க, 1 பேதுருவினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா 23வது வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. 25, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற அந்த வசனம் உங்களை மறுபடியும் பிறக்க செய்கிறது என்று இங்கே வசனத்தை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். அப்ப ஒரு மனிதன் அதாவது வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே, வசனம் அவனுக்குள்ள போகும் பொழுது அவன் மறுபடியும் பிறக்கிறவனாய் இருக்கிறான். இங்க பரிசுத்த ஆவியானவரை குறித்து இல்ல. எதுக்காக இந்த வசனத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன்னா, என்னிடத்துல ஒரு சகோதரன் இப்படியே சொன்னார், பிரதர் இந்த மாதிரி வசனத்தை முதலாவது விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள்
அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆவியானவரால் அவர்கள் மறுபடியும் பிறக்கிறார்கள். வசனத்தினால் மறுபடியும் பிறக்கிறவங்க தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டவங்க. அடுத்து ஆவியானவரால் மறுபடியும் பிறக்கிறவங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழப்பமான ஒரு மனநிலைமை. அது எப்படி 2 மறுபடியும் பிறக்குதல் இருக்கா வேதத்துல? வசனத்தினாலே ஒரு முறை மறுபடியும் பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி எங்கேயாவது வசனம் சொல்லுதுன்னா இல்ல. நீங்கள் வசனத்தினாலே மறுபடியும் பிறக்குதல் என்பதே பரிசுத்த ஆவியானவராலே மறுபடியும் பிறக்குதல், இரண்டும் ஒரே சமயத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலும் வசனம் இல்லாமலும் நீங்கள் மறுபடியும் பிறக்க முடியாது. எபேசியர் 2:1-2 வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அல்லவா? சோ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு, சுவிசேஷமாகிய வசனத்தை கொண்டு நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார். இதற்கு இன்னொரு இணையான வசனத்தையும் சுட்டி காண்பிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம். எல்லாரும் இந்த வசனத்தை தான் சுட்டி காண்பிப்போம். அப்புறம் ரட்சிப்பு வேற, மறுபடியும் பிறக்குதல் வேற, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் வேற அப்படின்னு சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத அங்க நம்ம பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்பொழுது முத்திரை போடப்பட்டோம்? உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. When you became a believer, உங்க சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசி ஆன போது you are sealed by the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரட்சிக்கப்பட்டுட்டியான்னு சிலர் கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவோம். திரும்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டீங்களான்னு கேட்பாங்க. ஐயோ இல்லையே. நான் கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க ரட்சிக்கப்படவே முடியாது. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கான அத்தாட்சி, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் என்பதற்கான அத்தாட்சியே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு சரியான ஆதாரமான ஒரு வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இது மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இந்த வசனம் தான் ரொம்ப அடிப்படையான ஒரு வசனம். ரோமர் 8 பாருங்க, 9வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. ரோமர் 8:9 கடைசி பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், ஆவி, ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவி, இப்படி எல்லாம் பேர் இருக்கு பாத்தீங்களா? அது அவருக்கு இருக்கக்கூடியதான தனிப்பட்ட ஒரு தனித்துவமான பதங்கள். இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லுவது பரிசுத்த ஆவியானவரை தான் குறிக்கும். ஏன்னா மேல இருக்கிற வசனம் பாருங்க, 9வது வசனம், அதனுடைய அந்த 9வது வசனம் முழுசா வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல. அப்ப யாரை குறிச்சு பேசிட்டு வர்றாரு? பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் பேசிட்டு வர்றாரு. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவினுடைய ஆவி எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான் குறிக்குது. அவர் இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நீங்க கிறிஸ்துவனுடையவர்களே அல்ல என்று சொல்லி இருக்கும் பொழுது நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ஆனா இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலன்னு எப்படி சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவி இல்லைன்னா நான் கிறிஸ்துவை உடையவனே அல்ல அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுவதற்கு அந்த இடத்துல இடமே இல்லை. அப்ப ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்னு அர்த்தம். அந்த விசுவாசத்திற்கு கிடைக்கக்கூடிய முத்திரையாக தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார் என்பதுதான் விசுவாசம். அதுதான் தேவனுடைய நியதி. அதனால தயவு செய்து புதிய ஏற்பாட்டுல வேதவசனம் நிருபங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது மறுபடியும் பிறக்கிறீர்கள். இதெல்லாம் ஒரே அனுபவத்துல நடக்கிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியையும் சேர்த்து பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். பரிசுத்த ஆவி இல்லாமல் ரட்சிக்கப்படவே முடியாது.